ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரம் கடாட்சஸ்தபகம் ஸ்லோகம் 34. விதன்வந்த்யாம் இஷ்டம் விவிதம் அச்சிராத் ஈக்ஷணலவைஹி பவத்யாம் ஜாக்ரத்யாம் பகவதி நரான் சேவித்து மனாஹா க்ஷரந்தீம் அப்யர்னே கமல சுரபிஸ்வாது சலிலாம் ஸ்ரவந்தீம் உல்லங்கிய ஸ்ரயதி மிருகத்ருஷ்ணாம் அதித்ருஷா. விதன்வந்த்யாம் இஷ்டம் விவிதம் அச்சிராத் ஈக்ஷணலவைஹி பவத்யாம் ஜாக்ரத்யாம் பகவதி நரான் சேவித்து மனாஹா க்ஷரந்தீம் அப்யர்னே கமல சுரபி ஸ்வாது சலிலாம் ஸ்ரவந்தீம் உல்லங்கிய ஸ்ரயதி மிருகத்ருஷ்ணாம் அதித்ருஷா. இதுல ஈக்ஷணலவைக்கு பதிலா ஈக்ஷிதலவைஹி அப்படிங்கிற பாடபேதம் இருக்கு. தாயே, இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான புத்திரன், பசு, தனம் போன்றவைகளையும் மோட்சத்திற்கு தேவையான ஆமுஷ்மிகங்களையும் எப்போது எந்த பக்தன் நம்மிடம் யாசிக்கப் போகிறான் அவனுக்கு அதை அளிப்போம் என்று தேவரீர் காத்து கொண்டிருக்க, தேவரீரை வழிபட்டு அப்போதே அதை பெறாமல் அல்ப சக்தி உடைய மனிதன் அதை பூர்த்தி செய்வான் என நம்பி அந்த எண்ணத்துடன் சென்று அவனை வழிபட்டால், மிக்க நீர்வேட்கை உடைய ஒருவன் தாமரை மலர்களின் வாசனை நிரம்பியதும் இனிமையான நீரை உடையதும் அருகில் இருப்பதுமான நதியினை விடுத்து காணல் நீரை கண்டு அது நம் ஆகத்தை தீர்க்கும் என ஓடுவதற்கு சமமானதாக விளங்கும். விதன்வந்த்யாம் இஷ்டம் விவிதம் அச்சிராத் ஈக்ஷணலவைஹி விதன்வந்த்யாம் இஷ்டம் விவிதம் அச்சிராத் ஈக்ஷணலவைஹி பவத்யாம் ஜாக்ரத்யாம் பகவதி நரான் சேவித்து மனாஹா பவத்யாம் ஜாக்ரத்யாம் பகவதி நரான் சேவித்து மனாஹா க்ஷரந்தீம் அப்யர்னே கமல சுரபிஸ்வாது சலிலாம் க்ஷரந்தீம் அப்யர்னே கமல சுரபிஸ்வாது சலிலாம் ஸ்ரவந்தீம் உல்லங்கிய ஸ்ரயதி மிருகத்ருஷ்ணாம் அதித்ருஷா ஸ்ரவந்தீம் உல்லங்கிய ஸ்ரயதி மிருகத்ருஷ்ணாம் அதித்ருஷா. விதன்வந்த்யாம் இஷ்டம் விவிதம் அச்சிராத் ஈக்ஷணலவைஹி பவத்யாம் ஜாக்ரத்யாம் பகவதி நரான் சேவித்து மனாஹா க்ஷரந்தீம் அப்யர்னே கமல சுரபிஸ்வாது சலிலாம் ஸ்ரவந்தீம் உல்லங்கிய ஸ்ரயதி மிருகத்ருஷ்ணாம் அதித்ருஷா. தாயார் திருவடிகளே சரணம்.